கையில் உள்ள வேல் ஜோதி எனும் அக்னியாகவே புராணத்தில் கூறப்பட்டுள்ளது. சிவபெருமானின் 3வது நெற்றிக்கண்ணிலிருந்து ஞானத்தில் பிறந்தவர்தான் முருகன் என்று எல்லோருக்கும் தெரிந்த ஒரு உண்மை. சிவசுடர் ஒளியில் பிறந்ததால் ஆண்பால் அக்னியாகவும், அதேபோன்று கார்த்திகை எனும் 6 பெண்களால் வளர்க்கப்பட்டதால் கார்த்திகேயன் ஆனார். இதேபோன்று பார்வதி தேவியின் சக்தியின் மூலம் வெளிப்பட்ட பெண்பால் அக்னியை கார்த்திகாயனி என்றும், எப்பொழுதும் தன் சகோதரனுடன் இருக்க வேண்டி தாய் சக்தியால் சக்தியூட்டப்பட்டு வேலாக மாற்றப்பட்டு கார்த்திகேயன் கையில் சக்தி பார்வதி அப்பன் முருகனுக்கு கொடுக்கப்பட்டது. தை மாத பூச நட்சத்திர நாளில் முருகன் கையில் வேலாக கொடுக்கப்பட்டதால் கார்த்திகாயனி பெயர் பூஷானா என்றும், வடமொழியில்